Hi friends, welcome to my channel. இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இது நீங்கள் ஈஸியாக இதில் ஏர்ன் பண்ணலாங்க. இந்த கம்பெனியோட நேம் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். இது தமிழ்நாட்டில் இருக்குங்க, திருவண்ணாமலையில். இதில் ஸ்டூடெண்ட்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப் யாராக இருந்தாலும் ஒர்க் பண்ணலாம். மேலும் விவரங்களுக்கு ஸ்க்ரீன் தெரியல நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பச்சை பயிறு வச்சு ஒரு குழம்பு ரெசிபி தாங்க. இது சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். ஒரு வெங்காயம் 2 தக்காளி இருந்தாலே போதும், ஈஸியாக செஞ்சிடலாம். அதுக்கு பச்சை பயிரை நான் ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. நீங்கள் ஓவர் நைட்டு ஊற வச்சாலும் பரவாயில்ல. ஊற வச்சு இதை இப்போ குக்கரில் சேர்த்து நல்லா ஒரு 5 இல்லைன்னா 6 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா இது கொஞ்சம் நல்லா குழஞ்சி வெந்திருக்கணும். அப்போ நான் இது நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. இப்போ நான் இதை குக்கரில் சேர்த்துட்டேங்க. சேர்த்துட்டு இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மூடி ஒரு விசில் போட்டு நான் ஒரு 6 விசில் விட்டு எடுத்துக்கிறேங்க. அப்போ தான் நல்லா குழைய வந்திருக்கும். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ 6 விசில் வந்துடுச்சு. ப்ரெஷர்லாம் இறங்கினதுக்கப்புறம் நான் ஓப்பன் காட்டுறேன். பாருங்கள், நல்லாவே குழைய வந்திருக்கு. இந்த அளவுக்கு வெந்திருக்கணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைனாலும் நீங்கள் கொஞ்சம் கரண்டிலேயே நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அப்போ கிரேவி நல்லா சூப்பராக வரும். அவ்வளோதாங்க. நான் நல்லா தண்ணி இழுத்துக்கிச்சு, அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் இதை அப்படியே வச்சுட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த குழம்புக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு ஒரு வெங்காயத்தை நான் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளியுமே 2 தக்காளியும் அதேமாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு 10 பல் பூண்டு இருக்கும், அதையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 4 பச்சை மிளகாய், அதையும் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகாய், இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருள். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு போடுங்க. கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கோங்க. சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் பூண்டு, பச்சை மிளகா இருக்குல்ல, அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விடுங்க. இப்போ கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாய், ஒரு மிளகாய் நான் கிள்ளி வாசத்துக்காக போட்டிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ வெங்காயம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே பருப்பு வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க உப்பு. இப்போ கொஞ்சமாக வதங்கி வந்ததுக்கப்புறம் இப்போ வெட்டி வச்ச தக்காளியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள்தூள், கொஞ்சமாக தனியாத்தூள், கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்து திரும்பி வதக்கி விடுங்க. பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல இந்த பச்சை பயிறு வேக வச்சு அதை இதுலேயே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உங்களுக்கு இந்த கிரேவிக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது ஆறுனதுக்கப்புறம் திரும்பி கட்டியாக தான் ஆகும், அதனால் கொஞ்சம் தண்ணியாகவே சேர்த்து ஒரு கொதி வந்தோடனே நம்ம இறக்கிடலாம். இப்போ தண்ணி இன்னும் கொஞ்சம் குக்கர்லேயும் சேர்த்து நான் அதையும் சேர்த்துக்கிட்டேன். பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கும். ஆனால் அது கொஞ்சம் ஒரு கொதி வந்தோடனே கொஞ்சம் கெட்டியாயிடும். பாருங்கள், ஒரு கொதி வந்துடுச்சு.
பரவாயில்ல, அவ்வளோதாங்க. இது வந்து வேலை ஈஸியாக முடிஞ்சிடும் டக்குன்னு. அவ்வளோதாங்க. இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இது வந்து கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். சப்பாத்திக்கு அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக மறக்காமல் சப்பாத்தி செஞ்சால் இந்த பச்சைப்பயிறு கிரேவி வந்து செஞ்சு பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.